பைபிள் கிஸ் தமிழ் லூக்கா அதிகாரம் 16. கேள்வி 1. கொத்துகிறதற்கு எனக்கு பெலனில்லை என்று சொன்னவன் யார்? பதில் உக்கிரனாக்காரன். கேள்வி 2. உக்கிரனாக்காரன் எதற்கு வெட்கப்படுகிறேன் என்று சொன்னான்? பதில் இறக்கவும். கேள்வி 3. யார் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டான்? பதில் அநீதியுள்ள உக்கிரனக்காரன். கேள்வி 4. யாரை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள்? பதில் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும். கேள்வி 5. அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு யாரை சம்பாதியுங்கள்? பதில் சிநேகிதரை. கேள்வி 6. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் டேஷ். பதில் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கேள்வி 7. எதிலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான்? பதில் கொஞ்சத்திலே. கேள்வி 8. எதை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால்? பதில் அநீதியான உலக பொருளை பற்றி. கேள்வி 9. உங்களை நம்பி உங்களிடத்தில் எதை ஒப்புவிப்பார்கள்? பதில் மெய்யான பொருளை. கேள்வி 10. எந்த ஊழியக்காரனும் யாருக்கு ஊழியம் செய்யக்கூடாது? பதில் 2 எஜமான்களுக்கு. கேள்வி 11. யாருக்கு ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது? பதில் தேவனுக்கும் உலக பொருளுக்கும். கேள்வி 12. யார் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார்? பதில் தேவன். கேள்வி 13. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? பதில் அருவருப்பாயிருக்கிறது. கேள்வி 14. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யார் வரைக்கும் வழங்கி வந்தது? பதில் யோவான். கேள்வி 15. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் எது எளிதாயிருக்கும்? பதில் வானமும் பூமியும் ஒளிந்து போவது. கேள்வி 16. ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தது யார்? பதில் லாசரு. கேள்வி 17. லாசரு மரித்து யாருடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான்? பதில் தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே. கேள்வி 18. யாருக்கு 5 பேர் சகோதரர் உண்டு? பதில் ஐஸ்வர்யவானுக்கு.
கேள்வி 19. ஐஸ்வர்யவான் எங்கே வேதனைப்படுகிறேன் என்று சொன்னான்? பதில் அக்கினி ஜுவாலையில். கேள்வி 20. மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் டேஷ் என்று சொன்னான். பதில் நம்ப மாட்டார்கள். God bless you.